பா, இந்த மாதிரி ஒரு வெற்றி இல்ல. அதுவும் ஸ்ரீலங்கா கூட நம்ம இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கோம். 180 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். சூப்பர் கேப்டன்சி, செம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருக்கு. மெயினா கோச் வந்து கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏண்டா உள்ள பூச்சி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சா நீங்க வீரனுங்களா? அதுவும் இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. டேய், நீ எல்லாம் கம்பீர் கோச் சுமன் கில் கேப்டன்சில டெஸ்ட் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சாரு. நாங்க டெஸ்ட் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சப்பெல்லாம் அப்படியே வெறித்தனம் உள்ள ஃபுல்லா இறங்கும். எவன் டெஸ்ட் பிடிக்காதுன்னு சொன்னாலும் அவனையெல்லாம் டெஸ்ட் மேட்ச் பார்க்க வச்சோம். எங்க ஆறா அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் நீ பேசாத. பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா தோக்கடிச்சது தெரியுமா தெரியாதா? பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் சின்ன டீம்னு சொல்லல, ஆனா ஆஸ்திரேலியாவோட பயங்கரமா நடிக்கிறீங்களா நீங்க. ஆஸ்திரேலியா எப்பவுமே இந்த மாதிரி பெரிய லீக்ஸ் வரும்போது முன்னாடி மேட்சஸ் எல்லாம் தோக்குற மாதிரியே இருக்கும். அது ஏன்னா அவங்க ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி எல்லாருக்கும் கண்ணில் மண்டை தூவானுங்க. ஆனா டப்புன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுவானுங்க. சொல்லுவாங்க 2023 வேர்ல்டு கப் முன்னாடி ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மூலமா தோத்து வெளியே போற மேட்ச் தான். முஜிப் ரஹ்மான் வந்து கேட்ச விட்டதால தான் இவ்வளவும் ஆச்சு. ஆஸ்திரேலியாலாம் பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, மகான் நடிகருங்க. அவங்களோட மோசமா நடிக்கிறீங்க நீங்க. உங்க பீரியட்ல அப்படியே பத்தியா கிழிச்சிங்க. இப்போ பார்த்தல ஐசிசியே நம்ம பக்கம் தான். இப்போ நீங்க காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கே கிரிக்கெட்டே நாசமா போச்சுடா. தலைவன் தோனி இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாம் கிடையவே கிடையாது. அப்பவே அவங்க 3 டிராஃபி அடிச்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்தவர் தான் எங்க தலைவர் விராட். அவரையும் உங்க அரசியல் லாபத்துக்காக ரிட்டையர் பண்ண வச்சிட்டீங்க. பக்கம் திரும்பி பார்த்தா ஹர்ஷித் ராணா, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா குஜராத் டீம் வந்து இறக்கிட்டீங்க. ஆனா கேட்டா என்ன சொல்றீங்க? இந்தியா டொமஸ்டிக் மேட்சஸை பார்த்துதான் ஆளுங்களை எடுக்கணும். நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒருத்தம் கூட இங்க இல்ல. டொமஸ்டிக் மேட்சஸ்ல கம்மி 8 விக்கெட் எடுத்தாரு. அவர் டெஸ்ட் மேட்ச்ல காணும். புவனேஸ்வர் குமாரே இப்போ ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்திருக்காரு, அவரையும் காணும். கேட்டா வந்து டொமஸ்டிக் மேட்சஸை பார்த்து எடுக்கிறேன்னு சொல்றீங்க. போங்கடா டேய், படா படா பொறாமையில நீங்க எல்லாம் இப்படிதான் பேசுனீங்க. போங்கடா.